அன்பினால் செய்ய வேண்டும். எதனால செய்யணும்? எதனால செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பினால் செய்யப்படாத எந்த காரியமும் ஆண்டவர் வந்து அங்கீகரிப்பதில்லை. என்ன செய்வதில்லை? அன்பு இல்லாமல் அப்ப செய்ய முடியுமா? ஈஸியா செய்யலாம். அன்பு இல்லாம சரீரத்தை கூட சுற்றறிக்கை கொடுக்கலாமா? ஆவியான எழுதுற சரிதானா? அப்ப அன்பு இல்லாம நம்ம செய்யற எந்த காரியத்தையும் ஆதி திருச்சபை செஞ்சுச்சு. கர்த்தர் அதை என்ன செய்யல? அங்கீகரிக்கல. அந்த சபையில நிறைய கிரியை இருந்துச்சு. நீ முன்பு செய்த கிரியிலும் பின்பு செய்த கிரியும் ரொம்ப பெருசா இருக்குன்னு பாராட்டினார். 8 நற்கிரி இருந்துச்சு அந்த சபையில. ஆனா அந்த சபையில இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா அன்புல தளர்ச்சி. எதுல தளர்ச்சி? அன்பே இல்லைன்னு சொல்லல, அன்பு குறைவுபட்டு இருக்கிறது. அன்பு என்ன செய்யப்பட்டிருக்குதான்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம கல்யாணம் முடிக்கும் போது இருந்த அன்பு இப்ப நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. கல்யாணம் முடிச்ச அன்பை காட்டிலும் இப்ப அன்பு என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? கூடி இருக்கணும். ஆனா இப்ப என்ன செய்யுது? இப்ப நான் பிள்ளையெல்லாம் வளர்த்துட்டேன், இந்த மனுஷன் செத்தா கூட பரவாயில்ல, நாட்டில் நிறைய பேர் நினைக்கிறேன், எல்லாம் கரை சேர்த்தாச்சு, இதுக்கு இருந்து எனக்கு பெரிய இதா இருக்கு பஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தேவன் அதை விரும்பல. லேலுயா. நாளுக்கு நாள் நம்ம அன்பு என்ன செய்யணும்? அன்பு என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதனால அந்த ஆண்டோட ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பார். நாம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக. எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போமாக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்கணும். நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் கர்த்தர் என்னத்தை காட்டுகிறார்? வித்தியாசத்தை காட்டுகிறார். அதனாலதான் நாம் தேவனை என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை தேடுகிறோம். உண்மையாகவே ஒரு தேவ பிள்ளை தேவனை விசுவாசிக்கிறான் என்றால், அவன் தேவனை தேடுகிறான் என்றால் 4 காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது, அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? இரண்டாவது, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும்? அந்த சித்தத்தை அறிஞ்சா மட்டும் போதாது, அந்த சித்தத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மூன்றாவது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல் என்ன வைக்க வேண்டும்? நம்பிக்கை வைக்கணும். நான்காவதாக, பொறுமையா காத்திருக்கணும். அவசர கொடுக்கையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? என்ன கொடுக்கையா இருக்கக்கூடாதான்? அவசர கொடுக்கையா இருக்கக்கூடாதான். இதைத்தான் வந்து வேதத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எழுதுகிறார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யோபின் பொறுமையை குறித்து என்ன செஞ்சிருக்கீங்களா? 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோபு என்ன பொறுமையா இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்பதை அவன் விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? விசுவாசித்தான். கர்த்தர் நிச்சயமா நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவார், சுகத்தை தருவார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை அவன் என்ன செய்தான்? விசுவாசித்து பொறுமையா இருந்தான். எப்படி இருந்தாங்க? பொறுமையா இருந்தா அவனுடைய கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? அவன் இழந்து போன அத்தனையும் கர்த்தர் திரும்ப என்ன செய்தார்? ரெட்டிப்பாக தந்தார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் சில வேளைகளில் நம்ம பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடங்கி இருக்கிறது தான் பழக்கமே, பொறுமையா இருக்கிறது பழக்கம் கிடையாது. பொறுமையா நீங்க இல்லை அப்படின்னா நீங்க உண்மையாக கர்த்தரை என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம். நீங்கள் உண்மையாக கர்த்தரை பின்பற்றவில்லை என்ற அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சமூகத்துல காத்திருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா என்ன செய்து காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண பின்பு நாம் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள் பார்க்கலாம். 21, 22.
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றால், அப்ப நம்ம ஜெபத்துல கேட்டுட்டு அதுக்கு அடுத்து கர்த்தர் கிரியை செய்ய வரையில எப்படி இருக்கணும்? அமைதலா பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. என்ன படக்கூடாது? ஆனா நிறைய வேலைகள்ல நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் அப்படின்னா அவசரப்படுகிறோம். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, யோசுவாவின் சரித்திர புஸ்தகத்துல எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் எப்படி ஜெயித்து தந்தார். அவர்கள் தேவனுடைய ஆலோசனை அறிந்திருந்தார்கள். தேவ சித்தம் என்ன? 7 நாள் என்ன செய்யணும்? சுத்தி வரணும். 13 முறை மொத்த கணக்கு சுத்தி வந்து நீ ஆர்ப்பரித்தா கர்த்தர் என்ன செய்வார். இதுல இந்த 4 காரியமும் அடங்கி இருக்குது. எத்தனை காரியமோ? 4 காரியம். என்ன 4 காரியம்? அவர்கள் முதலாவது தேவ சித்தத்தை அறிந்தார்கள். எரிகோ பட்டணத்தை இடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா சுத்தி வாங்குறாரு. இது நம்ம மனித மூளைக்கு என்ன செய்ய ஏத்துக்கிற முடியாது. இரண்டாவது அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒபே என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்த. என்ன சுத்தி வந்தா இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு நினைச்சாங்க. எவனுமே என்ன செய்ய மாட்டான். சுத்தி வருவானா? சுத்தி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிதானா? மூன்றாவது என்னது? அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் என்ன வைத்தார்கள்? நம்பிக்கை வச்சாங்க. கண்டிப்பா கர்த்தர் நமக்கு இடிப்பாரு. என்ன செய்வாரு? இடிப்பார் அப்படின்னு. அதுக்கு அடுத்து 4வது பொறுமையா காத்திருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? தகால்னு உடனே 7 நாள் சுத்தி வச்சு வாங்கியா உடனே இடிச்சிடும் அப்படின்னு என்ன செய்யல? சுத்தல. 7வது நாள் 7 முறை கர்த்தர் என்ன செய்யணும்? சுத்தினது மட்டுமல்ல, கர்த்தர் சொன்னார் ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் போதுதான் என்ன செய்யணும்? அதற்கு என்ன செய்யணும்? ஏன் சுத்தி முடிச்சாச்சு வாங்கலாம் டகால்னு என்ன செய்யல? ஓடல. அப்படி இருந்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு என்ன தந்தார்? ஜெயத்தை தந்தார். தேவ பிள்ளையே, நீ உண்மையாக கர்த்தரை விசுவாசிக்கிறாய் என்றால், நீ உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறாய் என்றால், இந்த 4 தகுதிகளும் உன் வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசிகள்ங்கிற போர்வையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 குவாலிபிகேஷன் தெரியாது. இன்னைக்கு அநேகர் என்ன அப்படின்னா, நான் ஒன்னு தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், நான் என்ன ஜெபிக்கணும்னா அதை தேவன் உடனே அப்ளை பண்ணிடணும். உடனே தேவன் என்ன செய்யணும்? சாங்ஷன் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, நான் என்ன விரும்புங்கிறது முக்கியம் அல்ல. கர்த்தர் என்னை குறித்து என்ன விருப்பம் வைத்திருக்கிறார் அதை அறிந்து செய்கிறவன் தான் தேவனை உண்மையாக விசுவாசிக்கிறவன், தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னா, நான் சுயமாய் ஒன்றை என்ன செய்கிறது இல்ல. நான் காலை தூரம் அதை என்னை எழுப்பணும்னே கவனிக்கும்படி செய்தது மட்டுமல்ல, நான் என்ன உபதேசிக்கணும், நான் என்ன காரியத்தை செய்யணும்ங்கிறது பிதாவாகிய தேவன் எனக்கு கற்றுத்தருகிறார். அவர் கற்றுத்தருகிறபடி நான் என்ன செய்கிறேன். உண்மையிலே சொல்ல போனா நமக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற சுயம்தான். நமக்குள்ள இருக்கிற எதிரி யாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எதிரி நீங்க நினைக்கலாம் அவங்க இவங்க. நோ, உங்களுக்கு எதிர்த்து வீட்டுக்காரன்னு கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா பிசாசு நமக்கு ஒரு எதிரி தான். ஆனா முதல் எதிரி யாருன்னு கேட்டா யார் தான்? நம்ம சுயம்தான். 2வது தான் பிசாசு. செகண்ட் பிசாசு நிக்கிறான். அது நம்ம இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆதாமியாவால் எடுத்துக்கோங்க. இவங்க இந்த 4 குவாலிபிகேஷன் மேல தேவன் மேல விசுவாசமா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆதியாகமத்துல கர்த்தர் சொல்லி இருந்தாரு, எப்ப அந்த மரத்து கனியை நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா. இப்ப தேவ சித்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தேவ சித்தம் என்ன செஞ்சிருச்சு? அறிந்திருந்தார்கள். ஆனா தேவ சித்தத்துக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். இப்ப சாத்தான் வந்து டைவர்ட் பண்ணுகிறான். சாத்தான் சொல்ல, நீ இதை சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே பாத்தீங்கன்னா தேவ சித்தத்தை அறிஞ்சவங்க தேவ சித்தத்துக்கு தான் கீழ்ப்படியணும். ஆனா எதுக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள்? சாத்தானுடைய வார்த்தைக்கு. தேவ பிள்ளையே, நீ சபைக்கு வர்ற, கூட்டத்துக்கு வர்ற, பாட்டு பாடுற, ஜெபம் பண்ற, ரொம்ப நல்லது. ஆனா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ ஜெபிக்கும் போது ஆவியானவர் சில காரியங்களை வேண்டான்னு சொல்வார், சில காரியங்களை செய்யன்னு சொல்வார். அவர் வேண்டான்னு சொன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? ஆனா நிறைய பேருக்கு ஓகே சொன்னா சந்தோஷமா செய்வாங்க. நான் ஒன்னு பெட்டிஷன் போட்டேன், கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு? சாங்ஷன் பண்ணிட்டார் அப்படின்னா சந்தோஷமா செய்வான். ஆண்டவர் ஸ்டாப் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியல, செய்ய முடியுதா? கீழ்ப்படியணும். அப்பதான் நீங்க உண்மையா என்ன செய்றீங்க? தேவனை விசுவாசிக்கிறீங்க, தேவனை தேடுறீங்கன்னு அர்த்தம். ஆனா இவங்க என்ன செய்யல. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து சில வேத பண்டிதர் சொல்றாங்க, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை வந்து கர்த்தர் வச்சு அவங்களுடைய கீழ்ப்படிதலை என்ன செய்தாராம், டெஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கீழ்ப்படிதலை கர்த்தர் என்ன செய்வாரு, டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் அதுல கவனமா இருக்கணும். மூன்றாவது, ஆண்டவர் தரும் வரையில எப்படி இருக்கணும்? ஒரு காரியத்தை கர்த்தர் விளக்கி வச்சிருந்தா அதுக்கு ஒரு காலம் வரும்போது கர்த்தர் தருவார். இன்னைக்கு சில பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா, அம்மா சொல்லுவாங்க இப்ப இது வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா, அடம் பிடிச்சு வாங்க. என்ன பிடிச்சு வாங்க? அடம் பிடிச்சு எனக்கு என்ன செஞ்சு ஆகணும்,
தந்தை சில பெற்றோர் பார்ப்பாங்க, சரி போ, என்ன செய்ய தொலைஞ்சு போன்னு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இவளை தான் கல்யாணம் முடிப்பேன், நான் இவளை தான் கல்யாணம் முடிப்பேன்னு ஒத்த காலில் நின்று நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பின் விளைவுகள் யாருக்கு தான் தெரியும்? பெற்றோருக்கு தெரியும். இப்ப கல்யாணம் முடிக்கும் போது எல்லாரும் ஓகே தான் சொல்லுவான். இப்ப கல்யாணம் முடிக்கும் போது நான் உன்னை அங்க கூட்டு போறேன், இங்கே கூட்டு போறேன், நீ சர்ச்சுக்கு போறியா, தடையே கிடையாதுமா. ஆனா கல்யாணம் முடிச்ச பிறகுதான் உனக்கு என்ன வைப்பாங்க, கெச்ச வைப்பாங்க. இது நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. பின் விளைவுகள் யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஏசப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தான் தெரியும் எதை எந்த நேரத்துல செய்யணும், எதை எந்த நேரத்துல செய்யக்கூடாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அது வரையிலும் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையா என்ன செய்யணும், காத்திருக்கணும். அல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அமைதலா இருன்னு அர்த்தம். விசுவாசத்துக்கு எப்படி இருக்கணும்? அமைதலா இருக்கணும். லப லப லபன்னு அடிச்சுக்கிட்டு கூடாது, புலம்பிக்கிட்டு கூடாது. புலம்பல் பாட்டு நினைச்சு கூடாது. நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்மா, ஜெபம்லாம் பண்ணுவான், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா புலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ண போறணும், எது பண்ண போறணும், அப்படியா இருப்போம், இப்படியா இருப்போம், ஐயோ 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 ஐயோ. என்னமோ இவங்க இல்லை, நான் வீடு வந்து நடு ரோட்ல கலந்துற மாதிரி நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்புவாங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. நம்மளால ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இயேசு. அல்லேலூயா. எல்லாமே யாரு தான்? நம்ம இல்லைன்னா கூட அந்த காரியம் வந்து சூப்பரா நடக்கும். நம்மள காட்டில் எப்படி நடக்கும்? நான் இல்லைன்னா அதாயிரம் இதாயிரம் இதெல்லாம் புலம்புறீங்கன்னா நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். ஏற்ற காலம், கர்த்தர் செயல்படுவதற்கு ஒரு காலம் இருக்குது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா நீங்க நல்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதலா இருங்க. ஆவியானவர் என் மேல அசைவாடி என்னோட என்ன செய்யும், பேசும். நான் உண்மையை சொல்றேன், நீங்க இப்படி காத்திருந்தீங்கன்னா அவர் அந்த 10 நிமிஷத்துல உங்க மேல அசைவாடி உங்களோட பேசுவார். அதான் அவருடைய டைம். அவர் செயல்படுவதற்கு நீங்கள் பொறுமையா என்ன செய்யணும், காத்திருக்கணும். நீங்க அப்படி காத்திருந்து பாருங்களேன். உண்மையை சொல்றேன், நீங்க என்ன காரியத்துக்கு தான் ஜெபித்தீங்களோ அங்க சக்சஸ்ஃபுல்லா பார்ப்பீங்க, அங்க வெற்றியை பார்ப்பீங்க. நீங்க யாருக்கு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும். அப்ப அந்த ஆதாம் ஏவலை பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல என்ன இல்ல, பொறுமையா இல்ல. அதனால அவங்களுடைய முடிவு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதனால தேவ பிள்ளையே, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. யாரை நினைக்கணுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசித்து பார்க்கலாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இப்ப லோத்தின் மனைவியை கர்த்தர் என்ன செய்ய சொல்றார் அப்படின்னா நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்காக நினைக்க சொல்லுகிறார்? இந்த லோத்துடைய மனைவியும் உண்மையாகவே கர்த்தரை விசுவாசித்தவர்களா? அதுதான் இப்ப நமக்கு கேள்வி. உண்மையாகவே கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா? அதான் இப்ப நமக்கு கேள்வி. நீங்க இந்த நாளின் அடிப்படையில உங்க விசுவாசத்தை நீங்க அலசி பார்க்கணும். நீங்க தேவனை தேடுறது இந்த 4 விஷயத்தை அலசி பார்க்கணும். நான் உண்மையிலே தேவனை விசுவாசித்தால் நான் தேவ சித்தத்தை செய்ய விருப்பம் உள்ளவனா இருக்கிறேனா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்தா நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறவனா இருக்கிறேனா? என்ன செய்யறவனா இருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுவதற்கு பல வழிகள் இருக்குது. முதல் வழி வந்து ஆவியானவர் உனக்குள்ளே தங்கி இருக்கிறார். யார் தங்கி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிச்ச அப்படின்னா ஆவியானவர் உன் உள்ளத்துல சமாதானம் தந்தாருன்னா ஆண்டவர் ஓகே பண்றாருன்னு அர்த்தம். என்ன பண்றாருன்னு அர்த்தம்? உன் உள்ளத்துல அந்த காரியத்தை குறித்து குழப்பம் வருது அப்படின்னா அது தேவன் என்ன செய்யறாரு? மனச்சாட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. பாத்தீங்களா? என்ன வச்சிருக்காரு? மனச்சாட்சி. இந்த மனச்சாட்சிக்குள்ளதான் ஆவியானவர் வந்து தங்குகிறார். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த மனச்சாட்சியை தேவன் உயிர் பட செய்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த மனச்சாட்சி எல்லாம் உயிர் கிடையாது. சரிதானா? அந்த மனச்சாட்சி யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா தேவ ஊழியர்கள் மேல அபிஷேகம் இருக்கும்போது அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அந்த மனச்சாட்சி இருந்து ஆவியானவர் பேசினார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாருன்னா நம்முடைய மனச்சாட்சி, செத்து போன மனச்சாட்சி ரட்சிக்கப்பட்டவனை உயிர் பெறுது. பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது அது கூட மட்டும் பவர் என்ன செய்யுதுன்னா ஆகி நமக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கும். என்ன அலர்ட் கொடுக்கும்?
இது தப்பு, இது சரி அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யணும், அப்படி அலாரம் கொடுக்கும். ஆவியானவர் எப்படி பேசுவார் அப்படின்னா, முதல் ஸ்டேஜ் நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல்போன் எடுத்து தேவையில்லாத பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசு அப்படியே துக்கப்படுறது கிளீனா தெரியும். என்ன செய்யும்? ஆண்டவர் அங்க வேண்டாம்னா சொல்றதை நீங்க கவனிக்க முடியாது. ஆனா ஆவியானவர் என்ன செய்வாரு, அப்படி துக்கப்பட்ட அடுத்த வினாடி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அதை லாக் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சாரி கேட்டீங்கன்னா ஆவியானவர் உங்க மனதை என்ன செய்வாரு, உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஒரு தேவையில்லாத இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்க உள்ளத்துல என்ன போயிடும் அப்படின்னா, சமாதானம் போயிடும். அதுக்கடுத்து தேவையில்லாத பாக்குறீங்க அப்படின்னா மனசு பக்கு 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 பக்குன்னு என்ன செய்யும், அடிக்கும். இதுதான் யார் கொடுக்கிற அலாட்டு, ஆவியானவர் கொடுக்கிற அலாட்டு. ஆனா நீங்க தேவ சித்தத்தை அறிஞ்ச உடனே அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், கீழ்ப்படி. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா திடீர்னு கத்தர் எழுப்பிவிடுவனே நீங்க எதை பார்ப்பீங்க அப்படின்னா கிளாக்கை பார்ப்பீங்க. கிளாக் பார்த்தா 3 மணி இருக்கும். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், ஜெபம் பண்ணுங்க. 3 மணி தானே ஆகுது, நம்ம 5 மணிக்கு தான் ஜெபம் பண்ணுவோம். படத்தை என்ன செய்வோம், குவார்டர் விட்டு தூங்குவோம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தர் உங்களோட பேசுறது என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஒரு நாள் ஆவியான் உணர்த்தும் போது நீங்க கீழ்ப்படியில் அப்படின்னா ஆண்டவர் ஒரு 2-3 டைம் உணர்த்துவார். 2-3 டைம் உணர்த்தியும் நீங்க ஒபே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களோட பேசுறது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கடுத்து அந்த உணர்வு உங்களுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அந்த உணர்வு திரும்ப வரணும் அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சாரி கேட்கணும். என்ன கேட்கணும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்க அசட்டை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். யாருடைய சத்தத்தை? நீ உண்மையான விசுவாசியா இருந்தா ஆவியானுடைய சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் ஆவியானவர் எழுதும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, அப்ப உண்மையான சபை ஆவியானுடைய சத்தத்துக்கு என்ன கொடுக்கும், செவி கொடுக்கும். நீ உண்மையான சபையா, நீ உண்மையிலே கர்த்தரை தேடுறியா, நீ உண்மையிலே கர்த்தரை விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் இந்த 4 காரியம் உன் வாழ்க்கையில இருக்கணும். எந்த 4 காரியம்? தேவ சித்தத்தை செய்யணும் விருப்பம் ஃபர்ஸ்ட். செகண்ட், அந்த சித்தத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். 3வது, அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் என்ன வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். 4வது, பொறுமை வேணும். என்ன வேணும் சொல்லுங்க, நமக்கு இருக்காத ஒரு ஆமை என்னதுதான் சொல்லுங்க, வாயை மூடிட்டு அமைதியா இருந்து கர்த்தர் சொல்றாரு. ஆனா நம்ம ஆட்கள் அமைதியா இருப்பான்னு நினைக்கிறீங்க? என்னை பேச சொல்லுங்க பாஸ்டர், வேணாம் எவ்வளவு நேரம் வச்சு பேசுறேன், அமைதியா இருக்க மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அது என்னால நடக்கவே ஏதாவது உழம்பிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என் மகள் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா சாயந்தரம் கூப்பிட போகும்போது ஒரு வயசான தாயை நான் பாக்குறேன் டெய்லி. அந்த அம்மா பாத்தீங்கன்னா பல 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 அதுவா என்ன செய்யுது, பேசுது. இது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப வயசான காலத்துல அதுவா தான் பேசுது. ஏய் நில்லு, ஏன் வாங்க. ஆனா வேலையெல்லாம் கரெக்டா பாக்குது. தண்ணி குடம் தண்ணி அடிச்சு என்ன செய்யுதுன்னா தூக்கி போகுது, வேலைக்கு தான் எங்கெங்கேயும் தண்ணி தூக்கி போகுது, அதெல்லாம் கிளீனா வேலை செய்யுது. ஆனா வாய் என்ன செய்ய மாட்டேங்குது, என்ன செய்ய மாட்டேங்குது. நான் யோசித்து பார்த்தேன், ஐயோ இது வாலிப ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சோ. சரிதான், அது இப்ப என்ன செய்யுது, வெளிப்படுது. என்ன செய்யுது? நீங்க நினைப்பீங்க ஐயோ பாவம்னு. ஐயோ பாவம்னா வாலிப ஸ்டேஜில் ஒழுங்கா இருந்திருந்தா இப்ப எப்படி இருந்திருக்கும், வாயை மூடி இருக்கலாம். இப்ப வாயை என்ன செய்ய முடியல, திறந்த வாய. நீங்க எப்படி இருக்கீங்க? பொறுமை இருக்குதா? ஆத்திரமா வருது பாஸ்டர். என்ன வருது? யாராவது ஏதாவது செஞ்சுட்டே என்ன வருது, பிரஷர் ஓவர் ஆகி கை பிரஷருக்குள்ள போயிருது. என்ன போயிருது? உடனே ஏதாவது 4 வார்த்தை கேட்டாலும் என் ஆத்மா என்ன செய்யுது. ஆண்டவர் சொல்லுவார் பொறுமையாகிறான்னு. நீங்க ஆவியானுடைய சத்தத்தை செவி கொடுத்து பாருங்களேன். ஆனா நீங்க விரும்பணும். எதுவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க விரும்பினா கர்த்தர் உங்களை நடத்திருக்க. அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு, ரெடியா இருக்கிறார். நீங்க விரும்பல அப்படின்னா அவர் நடத்தல மாட்டாரு. நீங்க நானே என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவர் ஒதுங்கிடுவார். என்ன பண்ணுவாரு? அவர் நடத்த நீங்க என்ன செய்யணும்? ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா, யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ ஏசப்பா உங்க அப்பா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு அத்தனை உரிமை இருக்குது. அல்லேலூயா. நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. நீங்க யாரு சொல்லுங்க? அவருடைய பிள்ளை. ஈஸியா யாருடைய சத்தத்தை கேட்க முடியும்? ஏசப்படைய சத்தத்தை. அவர் எங்க இருக்காரு நினைக்கீங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல நடுவுல இருந்தாரு.
யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் எங்க இருந்தார் தெரியுமா? ஜனங்கள் நடுவில் தான் இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் உங்க உள்ளத்துல உள்ளது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்வார்களாக? பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் உள்ளத்துல கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் எங்க இருந்தார் அப்படின்னா நடுவுல தான் இருந்தார். அங்க வெளியே இருந்து பழைய ஏற்பாட்டுடைய தேவனுடைய வழிநடத்தல் எல்லாமே வெளிப்பிரகாரத்திலிருந்து கர்த்தர் வழி நடத்தினார். எங்க இருந்து நடத்தினாரு? வெளியே இருந்து நடத்தினார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் எங்க வந்துறாரு தெரியுமா? உங்க உள்ளத்துல வந்துருந்தாரு. அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் யாருக்குள்ள வாசம் பண்றார்? அவருடைய மகிமையை கண்டோம். பழைய ஏற்பாட்டுல மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல மகிமை எங்க இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குங்க. இந்த மகிமை மேல் மகிமை நீங்க அடையணும். மண்ணான சரீரத்துல நம்ம என்ன பெற்றிருக்கிறோம்? மகிமை பெற்றிருக்கிறோம். எதுக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் வழிநடத்துவதற்கு நடுவில் இருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வழி நடத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறா, உன்னை வழிநடத்த விரும்புகிறா. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? ஜெபிப்பதின் மூலம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். வேதத்தை வாசித்து தியானிப்பதின் மூலம் தேவ சித்தத்தை என்ன செய்யலாம்? ஆனா நீங்க விரும்பி கேட்கணும், ஆண்டவரே இதை குறித்து உங்க சித்தம் என்ன அப்படின்னு நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணி அமைதலா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஆனா லோத்தின் மனைவியை பாருங்களேன். நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ல இருந்து 29 வரைக்கும் வாசித்து பாருங்க. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த சோதம் கோமரா பட்டணத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். 2 தேவதூதர்கள் சொல்றாங்க அழிக்க போறேன். ஏன்னா சோதம் கோமரால ஓரினை சேர்க்கை பாவம் என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. ரெண்டாவது இன்னொரு பாவம் பெருகிருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒன்னு ஓரினை சேர்க்கை, இன்னொரு பாவம் என்னது? 49 இருக்குதா? 16:49 வாசிங்க பார்க்கலாம். இதோ கர்வமும், கர்வம்னா என்ன தெரியுமா? பெருமை. இதோ கர்வமும். கர்வம்னா நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, நான் யாரை பார்க்கணும், நான் எனக்கு யார் தயவுமே. சிலர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, எனக்கு யார் தயவும். இதுதான் என்னது? நீங்க எவ்வளவுதான் தேவ பிள்ளையை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணிருக்கலாம், உனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் என்ன சொல்லாத, எனக்கு யாருமே, எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், நான் காசு தூக்கி போட்டா வருவாங்க அப்படின்னு அப்படியே அசால்ட்டா பேசிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன், நம்ம இந்த பூமியில படைக்கப்பட்டதை ஒருவரை என்ன செய்யணும்? சார்ந்து வாழும்படி தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரிதானா? அதனால நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம ஒவ்வொரு அவயங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் கையா இருக்கலாம், நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் காலா இருக்கலாம், நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் கண்ணா இருக்கலாம், ஒரு மூக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு பாட்டா நீங்க இருப்பீங்க. நம்ம எல்லாருமே இணைஞ்சாதான் தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். இப்ப நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன அவயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்கதரிசி. கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு தீர்க்கதரிசினா கிறிஸ்துவின் சரீரத்தில் எந்த பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய் முதல்ல, ரெண்டாவது கண்ணு. நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறேன்? கண்ணா இருக்கிறேன். எனக்கு வாயும் கண்ணு இருக்குது. அதனால எனக்கு இந்த கையே வேண்டாம், நீ கையை வேண்டாம், காலு வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி போனேன்னு வச்சுக்கோங்க. போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? செய்ய வேண்டியதை செய்ய முடியுமா? அதே போல நீங்க காலா இருக்கலாம், நான் தானே உங்களை தூக்கிட்டு போறேன், நான் உங்க சைடை என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்ணே இல்லை, நீ போக வேண்டிய இடத்துக்கு போவியா? சொல்லுங்க. உனக்கா பேசுறதுக்கு யாருமே இல்லை, வாய் இருந்தா தான் என்ன செய்ய முடியும். புரியுதா? அதே மாதிரி என்ன வேணும்? காது வேணும். என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்ன இல்லை, காது இருந்தா தானே கேட்க முடியும். நீங்க கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படி இருப்பீங்க? ஒரு காதா இருக்கலாம். அதனால சிறு துரும்பும் பல்லு குத்த என்ன செய்யுமா? சொல்லுங்க. நாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சகோதரி சொன்ன வெளிப்பாடை நான் யோசித்து பார்த்தேன். உண்மையில ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தர் மிகப்பெரிய இன்ஜினா இருக்கலாம், ஆனா அந்த இன்ஜின்ல சிறிய நட்டாக நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாருமே எதைத்தான் பார்ப்போம்?
ஏகப்பா இது இவ்வளவு பெரிய இன்ஜின் எவ்வளவு யூஸ் ஆகுது அப்படின்னு. ஆனா அந்த நட்டு இல்லைன்னா அது என்ன ஆகும் சொல்லுங்க? அது போல உங்களுக்கு நட்டும் தேவை. என்ன தேவை? பக்கத்துல என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை? நட்டும் சிறு குண்டு சிறு தேவை. அதனால எனக்கு எல்லாமே தெரியும் என்ன செஞ்சிடாதீங்க. இதுதான் கர்வம். இதுதான் என்னது? எனக்கு எல்லாம் இருக்குது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு பணம் இருக்குது, நான் யாரையும் நாடி தேடி ஓட எனக்கு பணம் இருக்குது. இங்க இருந்து தட்டினா கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்க இருந்து தட்டினா செல்போன்ல தட்டி எல்லாரும் வாங்கிக்கலாம். அதனால ஆனா நாட்டுல எவனுமே இப்ப காலம் என்ன படு மோசமான ஒரு காலம் தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு வாழ்க்கையை பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் இந்த 4 ரூமை பாக்குறாங்க. செத்து அதிலேயே தொலைஞ்சிருவாங்க கொடுத்துருக்கோம். தயவு செய்து இதை விட்டு வெளியே வாங்க. இல்லையா? சரிதான். நான் படிக்கிறதும் ஆன்லைன் தான், வேலை பார்க்கறதும் ஆன்லைன் தான், சாப்பாடு சாப்பிட்றது எதுக்குதான் ஆன்லைன் தான். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்? ஆனா கிராமத்து வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிராமத்துல போய் உங்க ஒரு பேரை சொல்லி கேளுங்களேன், இந்த ஐயா எங்க இருக்காருன்னு. அந்த தெருவுல அங்க இருக்கிற அப்படின்னு கிளீன் அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆட்கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரன் பேரை சொல்லி கேளுங்க, எனக்கு தெரியாதே. எப்படி வாழ்றோம் பாருங்க. இதுதான் சாரம் இல்லாத உப்பு. எப்படி இல்லாத உப்பு? அந்த உப்பை கத்தர் என்ன செய்ய முடியாது. உங்களை எதுக்கு கத்தர் வச்சிருக்காரு? பயன்படணும்னு கத்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. தயவு செய்து வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருக்கிறத விட்டுட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. சரிதானா? 4 பேரை பார்த்து கொஞ்சம் சிரிங்க. என்ன சிரிக்கிறதுன்னு ஏதாவது முத்துக்கு குழந்தை போமா. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிக்க கூட மாட்டேங்க. பிரேயர் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டி கையை செய்ய மாட்டேங்க. உங்க ஏத்தாப்புல இருக்கிற வீடை பார்த்து கொஞ்சம் சிரிச்சு நல்லா இருக்கிறான்னு கேளுங்க. ஏன் கேட்கறது ஒரு கஷ்டமாயா? யார்ட்டையும் பேச மாட்டாங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் இழுத்துக்கிட்டு கிடந்தா நீ தான் சாகணும். இழுத்துக்கிட்டு கிடந்தா 4 பேரை நீ விசாரிச்சேன்னா 4 பேர் உடனே வந்து கவனிப்பான். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம மற்றவங்களுக்கு பிரோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. இந்த லோத்தின் மனைவியை பாருங்க. இந்த லோத்தின் மனைவி தேவ சித்தத்தை அறிந்தார். தேவன் சொன்னார் இந்த இதை அழிக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா இவங்க என்ன அங்க என்ன பாவம்? கர்ப்பமும். அந்த வாசிங்க, ஆகார திரட்சி. நமக்கு வர்ற ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? நம்ம கொஞ்சம் செழிப்பாயிட்டோம்னா நமக்கு மப்பு என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? ஏறிடும். சரி, உங்களுக்கு யாரையும் மதிக்க மாட்டோம். இது ரொம்ப டேஞ்சரஸ். சரிதானா? அதனால ரொம்ப கவனமா. கத்தர் உங்களுக்கு தர்றது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அல்லேலூயா. ஆகார திரட்சியும். அடுத்து என்ன வந்துருது? நான் சிலரை பார்த்துருக்கிறேன். வசதியான ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். வசதியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு மாதம் என்ன வருது? பென்ஷன் வருது. என்ன வருது? மாதம் 25,000 50,000 வருது. இந்த இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எவனுக்கு இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா தனக்கு தான் வீட்டுக்கு ஒரு வைத்த வழினா அப்படியே ரொம்ப அழுதுருவாங்க. இப்படித்தான் மற்றவனுக்கு இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட இந்த பாவங்கள்லாம் இருக்குதான்னு கவனிங்க. சரிதான? ஆகார திரட்சி, கர்ப்பம். அடுத்து நிர்விசாரம். நிர்விசாரம்னா சோம்பேறி. எப்படிங்க? சோம்பேறினா வேற யாரும் கிடையாது. மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணாதவன் யாரு சொல்லுங்க? நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நான் வந்து சர்ச்சுக்கு வரேன், ஜோம் பண்றேன், என் வீட்டு சமையல் சாப்பிட்றேன், வீட்டில் தூங்குறேன், எந்திக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது. நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்களா? ஒன்று ஜெபத்தின் மூலம் ஹெல்ப் பண்ணலாம். சரிதானா? நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கொஞ்சம் சிரிக்கலாம், நலம் விசாரிக்கலாம். என்ன விசாரிக்கலாம்? நம்ம ஆட்கள் நலம் கூட என்ன செய்ய மாட்டாங்க. மக்கள் இன்னைக்கு விரும்புறலாம் என்ன தெரியுமா? ஒரு அன்பான வார்த்தை. என்னது? அன்பான. நம்ம ஏசப்ப எதுக்கு வச்சிருக்காரு நினைக்கிறீங்க? 4 பேரை பார்த்து என்ன செய்யுங்க? சிரிங்க. அல்லேலூயா. அவங்களை நல விசாரிங்க. இதெல்லாம் யாருக்கு செய்யற தொண்டு தெரியுமா? மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. சரி, வாசிங்க. இவைகளே அக்கிரமம். அதுக்கு இதை விட்டுட்டீங்களே. அவள் குமாரத்தில். சரி, தொடர்ந்து வாசிங்க. சிறுமியும் எளிமையுமானவனுடைய கையை அவள் என்ன செய்யலையா?
நல்லா கவனிங்க. உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு தொழில் செய்ய முடியாம வருமானத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்கன்னா, நம்மளோட பணம் இருக்குன்னா அவனுக்கு கொடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? அவன் தொழில் செஞ்சு பிழைக்கிறதுக்கு அவன் கையை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தர முடியாது அப்படின்னா கொடுமையா இருக்கும். தயவு செய்து சொல்றேன், தெய்வ பிள்ளைங்க, உன் வாழ்க்கையில இல்லைன்னு வாங்கி தரன்னு என்ன செய்யாத, சொல்லாத. இல்லையா வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நிலைமை ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். ஓகே, அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து வாசிங்க. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள், நான் அதை கண்டபோது. பாத்தீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒழிக்கிறது ரீசன் சொல்றாரு பாருங்க. நம்ம நினைக்கிற ஓரினை சேர்க்க பாவம் மட்டும்தானே, ஆனா கர்த்தர் ஆகாரம் திரைச்சி கொடுத்துருக்காரு. தயவு செய்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சரிதான்? ஆனால் நம்ம இப்படிப்பட்ட கல்ச்சருக்குள்ள வந்துட்டோம். நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க. நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு கல்யாண நாள் வருது அப்படின்னா நீங்க மட்டன் பிரியாணி எடுத்து சாப்பிட்றது பெருசு கிடையாது. ஒரு ஏழைகளை ரோட்ல பார்த்து என்ன செய்யுங்க? சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு என்ன செய்யுங்க? கொடுங்க. அது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. உங்க தானியத்தை நீங்க செதற விடணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். செதற விடணும். ஏழைகள் வாங்கும்படி அதை என்ன செய்யணும்? செதற விடணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். அப்ப தேவ சித்தத்தை அறிந்திருக்கிற நாம் தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? செய்யணும். ஆனா இவங்க என்ன செய்யல? அந்த சோதம் மக்கள் தேவ சித்தத்தை செய்யல, பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அழிக்க போறேன்னு சொன்னாரு. இப்ப லோத்துடைய குடும்பத்துக்கு தேவ சித்தம் வெளிப்படுது. எப்பா நான் அழிக்க போறேன், நீ ஃபேமிலியை ஓடுது. அவங்க தாமதித்து கொண்டிருக்கும் போது தேவதூதர்கள் இழுத்து என்ன செஞ்சாங்க? வெளியே வந்து விட்டாங்க. வெளியே கொண்டு விட்டாலும் லோத்து மனைவியுடைய எண்ணம் எல்லாம் எங்கதான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சோதம் குமாரா. அதுதான் மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்றார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ உண்மையாக கர்த்தரை தேடுவாய் என்றால் இந்த உலகத்துக்குரியவரை நீ சிந்திக்க கூடாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன அன்பு இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்துள்ளவர்கள் என்ன செய்யாதீர்கள்? அன்பு கூறாதிருங்கள். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்று என்ன செய்வான்? நிலைத்திருப்பான். 1 யோவான் 2 கர்த்தர் சொல்றார். அப்ப தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ இம்மைக்குரிய காரியங்களே சிந்திச்சு கொடுக்கூடாது, மறுமைக்குரிய காரியத்தை சிந்திக்கணும். தேவ ராஜ்யத்தை எப்படி கட்டலாம் அப்படின்னு சிந்திக்கணும். அதுக்குத்தான் லோத்தின் மனைவி கர்த்தர் சொல்றார். லோத்தின் மனைவி தேவ சித்தத்தை அறிந்திருந்தாள், ஆனா தேவ சித்தத்துக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. என்ன செய்யவில்லை? தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்துக்கு போல் நீ சிந்திக்க பழகணும். அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் செய்தி கொடுக்கிறார். இந்த செய்தியை புரிந்து கொண்டு அப்ப தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்கணும். இதைத்தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார். அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப லோத்தின் மனைவியுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்து தெரியுமா? உலகத்தில் உலகத்துள்ளவைகளை சிந்தித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் உன்னை ரட்சித்திருப்பதை நோக்கம் என்ன? கர்த்தர் உன்னை சபையில கொண்டு வந்து வைத்திருப்பதை நோக்கம் என்ன? நீ பரலோகத்துக்குரியவன் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தர் இந்த பூமியில உன்னை எதற்காக வைத்திருக்கிறார்? உப்பாக வைத்திருக்கிறார். உப்பானது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். உப்பானது அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அது தனக்கு மட்டுமே யூஸ் உள்ளதாக வாழ முடியாது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? யூஸா இருக்கணும். மற்றவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்? ஒண்ணு தனிமையில இருந்து ஆத்துமாக்களுக்கு கதறி ஜெபிக்கலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட காணிக்கை கொடுக்கலாம், இல்லாவிட்டால் ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்? இந்த 3 மூலமா தான் நம்ம உப்பாக சரியான விதத்தில் என்ன செய்ய முடியும்? பயன்பட. ஆனா லோத்து மனைவி அப்படி வாழல. இதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே. யோசித்து பாருங்க. இவங்க தப்பான தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லல. உங்களுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். உங்களுடைய நாமத்தில் அற்புதம் செஞ்ச தப்பு கரெக்டா தான் செஞ்சிருக்கான். உங்களுடைய நாமத்தில் என்ன செஞ்சோம்? பிசாசுகளை துரத்தணும் கரெக்டா தான் செஞ்சிருக்கான். ஆனா என்ன அப்படின்னா
பிதாவின் சித்தத்தை செய்யாம தேவன் தனக்கு கொடுத்த வல்லமையை தன்னுடைய சுய லாபத்துக்காக அவன் பயன்படுத்தினான். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காருன்னா உங்க சுய லாபத்துக்கு பயன்படுத்த கர்த்தர் கொடுக்கல, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருடைய ராஜ்யத்தை கட்டணும்? அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார், அதுல வருமானத்தை தந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிட்ட சாத்தான் இதே சோதனை தான் வச்சான். தேவகுமாரனே, உமக்கு தேவன் வல்லமையை தந்திருக்கிறார், நீர் நினைத்தால் ஏன் பட்டியோடு இருக்க வேண்டும்? பட்டினியா இருப்பதற்கு பதிலாக கல்லை அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே. ஆனா அது யாருடைய சித்தம் அல்ல. மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து முதலாவது பிதாவின் சித்தத்தை அறிந்திருந்தார். இரண்டாவது பிதாவின் சித்தத்துக்கு இயேசு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். மூன்றாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் என்ன வைத்தார்? நம்பிக்கை வைத்தார். தேவன் தன்னுடைய தேவையை சந்திப்பார் என்ற நம்பிக்கை. அதுக்கடுத்து பொறுமையோடு காத்திருந்தார். அந்த முடிவுல பாருங்க, தேவ தூதர்கள் வந்து இயேசுவுக்கு என்ன செய்தார்கள்? பணிவிடை செய்தார்கள். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, நீ உண்மையிலேயே தேவனை தேடுற ஆளா இருந்தேனா, நீ உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறவனா இருந்தேனா, இந்த நாளின் அடிப்படையில் உன்னுடைய கிரியைகளை நீ கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தத்தை அறியணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கே என்ன செய்யறது இல்லை. நோவா காலத்துல இந்த உலகம் முழுதும் பாவம் இருந்தது. நோவாவுக்கு கர்த்தர் சொன்னான், நோவா நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன், நீ ஒரு பேரை என்ன செய்ய கட்டுன்னு. நோவாவுக்கு தேவ சித்தம் தெரிந்தது. அவன் உடனே கட்ட தொடங்கினான். எந்த அறிகுறியும் தெரியல. நல்லா கவனிக்கணும். எந்த அறிகுறியும் தெரியல. மழை வந்தது இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனா ஒரு கப்பலை கட்டுனா நம்மளாம் கட்ட முடியுமா? சரி, கப்பலை கட்டுனா உடனே மழை வந்ததுன்னு பார்த்தா 100 வருஷம் ஆகி போச்சு. தேவன் சொல்லி எத்தனை வருஷம் ஆகி போச்சு? அப்ப அவனுக்கு என்ன தோணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவன் தான் சொன்னாரா அப்படின்னு? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவ வார்த்தை விசுவாசித்தார்கள், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டினார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தேவன் சொன்னபடி பிரசங்கெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பொறுமையா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கை வச்சாங்க, பொறுமையா இருந்தாங்க. ஒரு காலம் வந்தது, கர்த்தர் டோரை என்ன செய்தார் தெரியுமா? க்ளோஸ் பண்ணார். அவரால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ தேவனை விசுவாசித்து தேவ சித்தத்தை நீ அறிந்தேனா, நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் கண்டிப்பா தேவ பிள்ளைகள் எடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்டெப் வந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையா தேவனை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல ஞானஸ்நானம் எடுக்கணும். அதை டிலே பண்ணவே கூடாது. இயேசு உங்களுக்கு தெரியும், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, பாவ மன்னிப்பு நிச்சயிக்கப்பட்டதும் சீக்கிரமா பாஸ்டர் என்ன கேளுங்க? ஞானஸ்நானத்தை கேளுங்க. அப்பதான் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். இரண்டாவது, நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, நீங்கள் வேறுபாட்டு ஜீவியம் செய்யணும். என்ன ஜீவியம் செய்யணும்? நான் இஷ்டம் போல வாழ்வேன். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என் இருதயத்தை தான் நான் இயேசுவுக்கு கொடுத்துட்டேனே, அதனால நான் ட்ரெஸ் எப்படி லட்சம் போடுவேன், நான் இஷ்டம் போல வாங்கி திம்பேன், இஷ்டம் போல என் பணம் நான் சம்பாதிக்கிறேன், நான் இஷ்டம் போல செலவு பண்ணேன். இதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இந்த உலகத்துல நாம் எப்படி ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கோமோ அது போலதான் இந்த பூமியில தேவன் இந்த பொருட்கள்லாம் கொடுத்திருப்பது உன்னை ஒரு டெம்பரரியா வாடகைக்காரனா தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீ உனக்குரியவன் அல்ல, நீ தேவனுக்குரியவன். உனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் தேவனுக்குரியது. உன் இஷ்டத்தின்படி செலவு பண்றதுக்கு தேவன் அனுமதிப்பது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவ சித்தத்தை கேட்பதே இல்லை. கேட்கணும், எல்லாத்தையும் யார்கிட்ட கேட்கணும்? கேட்டு செஞ்சு பாருங்களேன், அதுல கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நேற்று தினத்துல போன சபையில ஆண்டவர் இறுதியாக என் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் பேசினார். நான் அநேகரை நம்பினேன்ப்பா, யாருமே நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் என்ன செய்வேன்? வாழல. நீங்களாவது என் நம்பிக்கைக்கு பாத்திரவனா இருப்பீங்களா? எனக்கு ஏற்றவைகளை சிந்திப்பீங்களா? அப்படியே ஆவியான தீர்க்க தரிசனம் பேச எல்லாரும் அழுது ஒப்பு கொடுத்தேன். நான் நிறைய பேரை நம்பி நிறைய பேரை நான் பயன்படுத்த முடியல அப்படின்னு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்ய விரும்புறியா? ஒரே ஒரு வாழ்க்கை. எத்தனை வாழ்க்கை? அவருடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? காட்டணும். சரி, விசுவாசம் எப்போ வளரும்? நமக்கு நேரம் இல்லாதபடினால எல்லாத்தையும் ஒரே லைன்ல நம்ம சொல்லி முடிக்கிறோம். விசுவாசம் எப்போ வளரும் அப்படின்னா, நீங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். அற்புத அடையாளங்களை உங்க கண்ணால பார்க்கும் போது விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். வேதத்தை தியானிக்கும் போது உங்க விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். எதை தியானிக்கும் போது?
தேவனை பற்றி அறிவில் வளரும் போது உங்க விசுவாசம் வளரும். சரி, விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடும் போது எதை பற்றியெல்லாம் அறிக்கையிடணும் அப்படின்னா, நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறத அறிந்து தேவனை பற்றி நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதை அறிக்கையிடணும். யாரை பற்றி என்ன விசுவாசிக்கிறாய் என்பதை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். தேவனை என்ன விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காமனா சிலருக்கு தேவனை பற்றி கொஞ்சம் அறிவு தான் இருக்குது, அதனாலதான் அற்புதம் நடக்கல. ஆபிரகாம்கிட்ட போய் நீ தேவனை பற்றி என்னப்பா அறிஞ்சிருக்க அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவான், அவர் யெகோவா ஈரே, அவர் வல்லமை தருகிற தேவன். என் சரீரம் செத்து போச்சு, அவர் என்ன தந்தார்? வல்லமை தந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டுமல்ல, என் மகனை பலிபீடத்தில் வைத்தேன், அப்பொழுது அவர் ஒரு ஆட்டுக்குட்டி தேவை சந்தித்து யெகோவா ஈராக என்ன செய்தார்? வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லுவான். அதுபோல 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரியை போய் நீ இயேசுவை குறித்து என்ன அறிந்திருக்கிறான்னு கேட்டால் சொல்வா, நான் 12 வருடமா எங்கெங்கே போனேன், எனக்கு சுகம் கிடைக்கல, ஆனா அவரை தொட்ட மாத்திரம் என்னை சுகம் தந்தார், அவர் சுகம் தருகிற கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்வார். அல்லேலூயா. கானானி கல்யாண வீட்டுல போய் அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த ஃபங்க்ஷன் நடத்தின அந்த வீட்டுக்காரங்களை போய் இயேசுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் வந்து சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற அற்புதம் செய்கிற தேவன். சுருக்கமா சொல்ல போனா என் தேவையை சந்திக்கிற கர்த்தர் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. நீ தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கீங்க அதை அறிக்கை பண்ணணும். நான் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், நான் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர், அவர் அற்புதங்களை செய்கிறது. நீ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்களேன், நான் விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்களும் அதுக்கு ஆன்சர் கொடுங்க. அவர் சர்வ சிருஷ்டி, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். இதெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணணும். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி என்ன செய்ய முடியும்? விசுவாசத்துல வளர்ச்சியை பார்க்க முடியும். ரெண்டாவது, நீங்க உங்களை பத்தி என்ன விசுவாசிக்கிறேன்னு அறிக்கை பண்ணணும். முதலாவது தேவனை பற்றி நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ தினம் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் உங்களை பற்றி என்ன விசுவாசிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு நிறைய பேருடைய நடக்கை மோசமா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அறிந்தோ அறியாமலோ உங்களை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதற்கேற்றால் போதும் உங்க நடக்க இருக்கும். உங்க நடக்க மோசமா இருக்குன்னா நீ உன்னை பத்தி தவறா சிந்திக்கிற, உன்னை பத்தி தவறாய் விசுவாசிக்கிறாய் என்று அர்த்தம். வேதம் என்ன சொல்லுதோ அதை நாம் அறிக்கையிடும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தர முடியும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீ நீதிமான் என்று சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீ பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுதோ அதை நாம் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன். இதெல்லாம் சொல்லும் போதுதான் நாம் விசுவாசத்தில் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஐயா, உலகம் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தை உன்னை குறித்து என்ன சொல்லுதோ அதை நீ அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் நீதிமான் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கும். அதுல நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அது வேற யாரும் கிடையாது, நீதான். அல்லேலூயா. இது உன் வாழ்க்கையில எப்ப வெளிப்படும் தெரியுமா? நீ அதை விசுவாசித்து அதை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிடணும். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் நீ செய்யும்படி அழைக்கல, நீ இதை விசுவாசிக்கும்படி அழைக்கிறார். இதை நீ விசுவாசித்து அறிக்கையிடும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எபேசியர் 5:8 நீ யாருன்னு கர்த்தர் சொல்றார். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? அப்ப நான் இப்ப யாரு? நான் வெளிச்சம். அல்லேலூயா. நான் யாரு? நீ யார் இப்ப? நீ நீதிமான். நீதிமான்னா குற்றமற்றவன், உண்மையுள்ளவன் அர்த்தம். அல்லேலூயா. ஆனா நீ பாவியா உன்னை பார்த்தனா நீ பாவியா தான் இருப்ப. நீ கீழ்ப்படியாதவனை பார்த்தா கீழ்ப்படியாதவன் தான் இருப்ப. இப்ப உனக்குள்ள இருப்பது கீழ்ப்படிதலுள்ள குமாரனுடைய ஆவி. அல்லேலூயா. கலாத்தியர் 4:4 போட்டிருக்கு. தேவன் 4:5 சொல்லப்பட்டிருக்குது. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் என்ன செய்தாராம்? அனுப்பினார். இப்ப உனக்குள்ள விழுந்து போன ஆவி கிடையாது. இப்ப உனக்குள்ள இருப்பது கீழ்ப்படிதலுள்ள குமாரனுடைய ஆவி. அல்லேலூயா. இது நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன். சரிதானா? ரட்சிக்கப்படாதவங்களும் இந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. சரிதான், நான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க அறிக்கையிடணும். உங்களை பத்தி நீங்க போய் ஒரு நோட்டு போடுங்க. என்னை பற்றி நான் என்ன விசுவாசிக்கிறேன்? என்னை பற்றி என்ன விசுவாசிக்கிறேன்? என் வாழ்க்கைய வாச இந்த நாய்க்கு எங்க போனாலும் அடிபடுற வாழ்க்கை தான். இப்படி நீ விசுவாசத்தை நீ இப்படித்தான். வேதம் என்ன சொல்லுது அதை நீ விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. ஹலோ. சூழ்நிலை என்ன சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அறிக்கையை கர்த்தர் கேட்கல. உன்னை பற்றி நீ என்ன விசுவாசிக்கிற?
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இல்லை நான் சரிக்கப்பட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன். தயவு செய்து வீட்டில் போய் 3 காரியத்தை ரிசர்ச் பண்ணி எழுதுங்க. உன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வேதத்திலிருந்து என்ன செய்ய எழுது. அதை தினமும் அறிக்கை பண்ணிப்பார். உனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். அதுபோல உன்னை பற்றி நீ என்ன விசுவாசிக்கிற, உன் குடும்பத்தை பத்தி நீ என்ன விசுவாசிக்கிற, நீங்க என்ன விசுவாசிக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உங்க பிள்ளைய பார்த்து நீங்க என்ன விசுவாசிக்கிறது. உங்க பிள்ளைய பார்த்து இது நான் சொன்னதை கேட்கவே, இதுக்கு 1000 தடவை சொன்னாலும் புத்தியே என்ன செய்யாதே. அப்போ உன் பிள்ளை நீ எப்படிதான் விசுவாசிக்கிற? கேட்கவே அது அப்படித்தான் இருக்கும். எருமை மாடு அப்படின்னீங்கன்னா அது அப்படித்தான் இருக்கும். சூடு சோறுனா எதுவுமே என்ன செய்யாது. சனியனே அப்படின்னீங்கன்னா உங்க பிள்ளைய நீங்க எப்படி விசுவாசிக்கிறது, நீங்க எப்படி பாக்குறங்கிறது உங்க வாயின் வார்த்தையில இருந்து என்ன செஞ்சிடலாம். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னா அது போல உங்க பிள்ளைய நடத்த ஆரம்பிப்பீங்க. எப்படி உங்க பிள்ளைய நீங்க நடத்துறீங்கன்னா அது கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளையும் பார்க்கலாமா நம்ம உண்மையிலே நம்ம எருமை மாடு தான் போல தெரியுது. அப்ப நம்ம எப்படித்தான் நடப்போம்? உண்மையில நம்ம கீழ்ப்படியாதவங்க தான் போல தெரியுது. அப்ப நம்ம கீழ்ப்படியாம தான். ஹலோ, உங்க நடக்க சரியில்லைனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை பத்தி உன் விசுவாசம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். உன்னை பத்தி சரியான விசுவாசம் உள்ளவனா நீ சரியானதை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அப்ப உன் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். 3ஆவதாக சாத்தானை பத்தி என்ன விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் பெரிய ஆள்லாம் கிடையாது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவன்? சாத்தான் எப்படிப்பட்டவங்க? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு அதிகாரி பிசாசன் இயேசு தமது மரணத்தினால் என்ன செய்தாரா? அழித்தார்னு போட்டுருவோம். அழித்தார்னா அவன் இருக்கிற வல்லமையெல்லாம் இயேசு என்ன செய்துட்டாரு? உறுதிட்டார். சாத்தான் வந்து சில பேர் உங்க சொப்பனத்துல வந்து நான் உன்னை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணணும்னு பெருசா காமிப்பான். நீங்க அப்படி சொன்னே சாத்தானே இயேசு உன்னை என்ன செஞ்சார்? தலைவே என்ன செஞ்சிட்ட? நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. உன்னை காலில் எனக்குள்ள இருக்கிற 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உலகத்தில் இருக்கணும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. நம்முடைய விசுவாசங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவ பிள்ளையே 3 காரியத்தை நீ தினமும் அறிக்கை பண்ணணும். 1, தேவனை பற்றி என்ன விசுவாசிக்கிறார் எழுதி வச்சு அறிக்கை பண்ணிப்பார். அடுத்து 2வது உன்னை பற்றி நீ என்ன விசுவாசிக்கிற வேதத்தின் அடிப்படையில நீ ரிசர்ச் பண்ணி அறிக்கை பண்ணணும். 3வது உன் எதிராளியை சாத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை என்ன செய்ய வேதத்தின் அடிப்படையில் எழுதி நீ அறிக்கை பண்ணினா நீ என்ன பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? விசுவாசத்துல வளர முடியும், ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? உண்மையான விசுவாசம் என்பது தேவ சித்தத்தை முதலாவது அறிந்து கொள்ளும். 2வது உண்மையான விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். 3வது உண்மையான விசுவாசம் என்பது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நம்பிக்கை இருக்கும். 4வது தேவன் உண்மையான விசுவாசம் உண்மையாக தேவனை தேடுகிறது என்பது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் பொறுமையாக காத்திருப்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க வாழ்க்கை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் இத்தனை நாள் இயேசுவை தேடி இருக்கீங்க, இயேசுவை விசுவாசித்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சபைக்கு போயிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மையிலே தேவ சித்தத்தை செய்ய விரும்புறீங்களா? உங்கள் நிதானிச்சு பாருங்க. உங்க இருதயத்துல கை வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க தேவ சித்தத்தை அறிய விரும்புற ஆளா விரும்பாத ஆளா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சிலரை கண்டுபிடிச்சு உண்மையை ஏசப்பட சொல்லுங்க. ஆண்டவரே நான் இது வரைக்கும் என் மனம் போல வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என் சித்தத்தின்படி நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவத்தை மன்னிச்சிருங்க. லோத்தின் மனைவி எனக்கு யாவப்படுத்தினீங்கப்பா. நானும் நிறைய பேர்கள் லோத்தின் மனைவியை போலதான் உலக துகுரியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாம வாழ்ந்திருக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க. ஆதாம் ஏவாளை போல உங்களுடைய சித்தத்தை கேட்க நான் விரும்பல. உங்களுடைய சித்தத்தை செய்யாம நான் மனம் போல வாழ்ந்த பாவத்தை மன்னிங்க. இன்று முதல் உங்க சித்தம் செய்ய நான் விரும்புகிறேன். அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா, நீர் யெகோவா ஈரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் அறிந்து கொண்டு வாயை தர சொல்லு. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அதை விசுவாசிக்கிற ஆண்டவரே. நீர் இருக்கிறவராக நீ இருக்கிறவர், அதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. நீர் மாறாத தேவன். என் வாழ்க்கையில நீ மாறாதவராக இருக்கிற என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. தேவன் மேல அறிக்கை பண்ணுங்க. நீர் என்னை விடுதலையாக்குகிற தேவன். அறிக்கை பண்ணு பார்க்கலாம். உன் வாழ்க்கையில என்ன காரியத்தில் விடுதலை வேணும்னு நினைக்கிறியோ நீர் என்னை உயர்த்துகிற தேவன் சொல்லுங்க. யோசேப்பு போய் சொன்னான்னு சொல்லுவான், என்னை உயர்த்துகிறவர் அப்படின்னு அறிக்கை பண்ணுவோம். அறிக்கை பண்ணு பார்க்கலாம். நீர் என்னை உயர்த்துகிற தேவன் அப்பா. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். வாயை திறந்து சொல்லுங்க. ஆபிரகாம் சொல்லுவான் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்லுவான். சொல்லுங்க
ஆசீர்வதிக்கிற தேவன். நான் அதை விசுவாசிக்கிற வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இப்ப நீங்க அறிக்கை பண்றபடியெல்லாம் அபிஷேகம் இறங்கி வரப்போகுது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏசப்பா சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்க இப்ப அறிக்கை பண்ண போறீங்க. ஏசப்பா என்னை நீதிமானாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை பரிசுத்தமானாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள கீழ்ப்படிதலுள்ள குமாரனுடைய ஆவி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் இருதயத்துக்குள்ள கீழ்ப்படிதல் உள்ள குமாரனுடைய ஆவி இருக்கிறபடியினால நான் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள கீழ்ப்படிதல் உள்ள குமாரனுடைய ஆவி இருக்கிறபடினால நான் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, கீழ்ப்படிவேன். எனக்குள்ள ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கிறபடினால நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கிறாரு, என்னால ஜெபிக்க முடியும். எனக்குள்ள ஜெயம் பெற்ற இயேசு இருக்கிறாரு, என்னால எந்த பிசாசையும் ஜெயிக்க முடியும். வாயத்தான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னால என் வாழ்க்கையில எந்த பிசாசா இருந்தாலும் அது ஜெயிக்க முடியும். எனக்குள்ள இயேசு பிழைத்திருக்கிறார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க. வாயத்தான் அறிக்கை பண்ண சகோதரா, உன் இருதயத்தை தொட்டு சொல்லு, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து என் தலையாக இருக்கிறார், நான் அவருடைய சரீரமாக இருக்கிறேன். ஏசப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. தேவ பிள்ளையே, நீ தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறார், உன்னை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறார். உன் எதிராளி தோற்கடிக்கப்பட்டவன், சாத்தானை தலையை கத்த நசுக்கி விட்டா, சாத்தானை கத்த தோற்கடித்து விட்டா. உன் வாழ்க்கையில போராடின அசுத்தாவியெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தந்து விட்டார். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்ப வானம் திறக்கப்படுகிறது. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர. உன் வாழ்க்கையில போராடின ஆவியெல்லாம் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. கர்த்தருக்கு உனக்கு அவையின் மேல் ஜெயத்தை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். ஜெபிக்கிற ஆவி உனக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு. கிட்படுகிற உங்களுடைய ஆவி இருக்குது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ நீதிமான். எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. நீதிமானுடைய ஆசீர்வாதம் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கோ, உன் மேல ஆசீர்வாதம் தங்கோ பெற்றுக்கொண்டு பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். அதை நாங்கள் எப்படி வளர்றது, உண்மையான விசுவாசம் எதுன்னு சொல்லி எங்களோடு பேசினீர். நாங்கள் எதெல்லாம் விசுவாசித்து தினமும் அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் பேசினீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் யார் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட உதவி செய்யும். நான் யார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் அறிந்து அதை அறிக்கை பண்ண உதவி செய்யும். அதுபோல என் எதிராளி தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து அறிக்கை பண்ண உதவி செய்யும். நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த சத்தியங்களை இவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும், இந்த சத்தியத்தின்படி வாழவும் கர்த்தர் இவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 மடங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவார்களாக, 1000 மடங்கு தேவனுக்கு கீழ்ப்படிவார்களாக, 1000 மடங்கு தேவ சித்தத்தை செய்வார்களாக. கர்த்தர் இந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்த ஆசீர்வதியும். அதுபோல வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கு சுகம் உண்டாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவதற்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே